இங்கே இந்த பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அவ நைட்ல வந்து நெறைய நகைலாம் போட்டு ஒரு வீட்டுக்குள்ள நிக்கிற மாரி கனவு வருது. பயந்து போய் எந்திச்சிடுறா. அவன் புருஷன்கிட்ட சொன்னா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி வேலைக்கு கிளம்பி போயிடுறா. அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசும்போது, "உங்க அத்தை வீட்டுக்கு போற. புது புடவ, புது நகைலாம் வாங்கிக்கோ. நான் காசு அனுப்பி விடுறேன்னு" சொல்றாங்க. அப்ப ஜன்னல் வழியா ஒரு லேடி ஒருத்தங்க நகையெல்லாம் போட்டு நிக்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு எந்திச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அப்ப பக்கத்து வீட்டு ஆன்டி ஒருத்தங்க இந்த பொண்ண தடுத்து, "எங்கம்மா போறேன்னா?" இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே, "அந்த லேடி பின்னாடிலாம் போகாத. அவ நல்ல பொம்பள கிடையாதுன்னு" அவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் கடைக்கு போய் புடவெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட உட்காந்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தூரத்துல அந்த லேடி நகையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியுது. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கனவு வருது. அந்த லேடி இவங்கள கூப்பிட்டு அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் இந்த பொண்ணுக்கு மாட்டி விடுற மாதிரியும், அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரியும் அவங்க புருஷன் அடிச்சு எழுப்புறாரு. என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கேன்னு சொல்லி. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த லேடி எந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சுதோ அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த நகை இருக்கு. அதை எடுத்துட்டு வந்துடுறா. பக்கத்து வீட்டு ஆன்டி அதை பார்த்துடுறாங்க. இப்போ புருஷன் கூட சேர்ந்து அத்தை வீட்டுக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறா. அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி புருஷன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் பொண்டாட்டி சொல்ல சொல்ல கேட்காம அந்த கெட்ட பொம்பளை வீட்டு பக்கமா போயிருக்கான்னு. எந்த பொம்பளைன்னும் போது தான் நம்மளுக்கு அந்த கதையை சொல்றாங்க. இவங்க இருக்க மொத்த ஏரியாவுக்கும் ஒரு ஓனர் இருந்திருப்பான். அந்த ஓனர் தான் இந்த லேடி கல்யாணம் பண்ணியிருப்பான். நிறைய நகைலாம் போட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கொழுந்தனருக்கு அந்த நகையெல்லாம் பிரிஞ்சு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே விஷத்தை வச்சு எல்லாரையும் கொண்டிருப்பா. அந்த வீட்டில் தனியாக தான் வாழ்ந்திருப்பா. ஊரில் அநியாய வட்டி கொடுத்துருப்பா. அந்த ஊரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பொம்பளைக்கு விஷத்தை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சாகும் போது என் நகையை எடுத்துக்க பார்க்குறீங்கல்ல, நான் கன்ஃபார்ம் திருப்பி வந்து என் நகையை திருப்பி எடுத்துகிட்டு போகும்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பா. புருஷன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இந்த பொண்ணை வந்து அந்த லேடி தான் கூட்டு போய் நகையெல்லாம் அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்பா. ஜன்னல் வழியாக அவங்க புருஷன் யாரையும் எழுப்புற மாதிரி தெரியுது. இவ கூப்பிட்டா அவன் புருஷன் திரும்பவே இல்லை. அப்போ தான் காட்டுறாங்க, இந்த பொண்ணை தான் அவன் எழுப்பியிருப்பான் போல இருக்கு. அவன் எந்திச்சு நடந்து போகிறா. இந்த பேய் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பொண்ணை கூட்டு வந்து நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அது போய் இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே பூந்து இப்போ புருஷன் கூட நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த பொண்ணுக்கு பேராசை பெருநஷ்டமாக போயிடுது.